العظيم ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي يبدأ الخلق ثم يعيده وهو أهون عليه صدق الله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் குறித்தானது. மேலும் நமது நாயகம் நரகுலத்தின் நாயகம் திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வார்த்தையை சற்று பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து இன்னும் மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் மேலும் இச்சபையில் அமர்ந்திருக்கும் நம்மை மீதும் மேலும் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. ஆமீன். இவ்வுலகில் மனிதர்கள் இந்நேரத்தில் தன்னுடைய துன்யாவை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவனை திக்ர் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸில் நம்ம எல்லாம் அமர வைத்திருக்கிறான். மேலும் வெறுமனே அவனை திக்ர் செய்வதல்ல, அஸ்மால் ஹுஸ்னா அவருடைய அழகிய திருப்பெயரை கொண்டு அல்லாஹ் தஆலா அவனை திக்ர் செய்ய வைத்திருக்கிறான். இம்மஜ்லிஸின் கபூல், இந்த மஜ்லிஸினுடைய அந்த இஸ்திகாமத் என்பது அல்லாஹ்வுடைய கபூலுக்காக தான் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா அனைவரும் நாம் பார்த்து வருகின்ற தூயவை துதிப்போம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்த்திருக்கக்கூடிய அல்லாஹ் இஸ்மிகள் என்று சொன்னால் அல் அவ்வல் வல் ஆஹிர். அல் அவ்வல் என்று சொன்னால் முதலானவன் அல்லாஹ் தஆலா தான் நம்மை முதலில் அவனிடமே நாம் முதலில் செல்லப்படுவோம். ஆலமுல் அர்வாஹிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா நம்மை முதலில் படைக்கிறான். அல்லாஹ் தஆலா உலகில் முதலாக ஒரு நூலை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைக்கின்றான். அல்லாஹ் தஆலா அந்த நூலிலிருந்து அந்த நூலை படைத்த பிறகு அல்லாஹ் தஆலா தண்ணீரை படைக்கிறான். மேலும் தண்ணீரை படைத்த பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய சிம்மாசனத்தை படைக்கின்றான். மேலும் அதை படைத்த பிறகு லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விதிகள் எழுதக்கூடிய அந்த அட்டையை அல்லாஹ் படைக்கின்றான். மேலும் அதில் எழுதக்கூடிய எழுதுகோலை அல்லாஹ் அதன் பிறகு படைக்கின்றான். மேலும் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் வானம், பூமி, ஜின், மலக்குகள் போன்ற அனைத்து விதமான படைப்பிடங்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய முதன்மையால் தான் நாம் படைக்கப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து படைப்பிடங்களையும் ஒவ்வொரு நாளில் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை அன்று மண்ணையும் பூமியையும் படைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா ஞாயிற்றுக்கிழமை அன்று மரங்களை படைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா திங்கட்கிழமை அன்று மலைகளை படைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா செவ்வாய்க்கிழமை அன்று துன்பத்தை படைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா புதன்கிழமை அன்று அல்லாஹ் தஆலா ஒளியை படைத்திருக்கிறான். மேலும் வியாழக்கிழமை அன்று அல்லாஹ் தஆலா உயிரினங்களை படைக்கிறான். மேலும் அந்த உயிரினங்களை இந்த பூமியில் பரவ செய்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை அன்று ஆதி மனிதர்களை படைக்கிறான். இந்த அத்தனை படைப்பிடங்களையும் படைக்கிறவன் படைப்பாளி அல்லாஹ் தான். இந்த அனைத்துடைய ஆரம்பம் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உள்ளது. இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் ஆரம்பம் என்பது அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். மேலும் அதனுடைய முடிவு என்பதும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். மேலும் அல்லாஹ் தஆலா தான் நம் அனைவரும் படைத்திருக்கிறான். அனைத்து ஜீவராசிகளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மேலும் நாம் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுவே அல்லாஹ்வுடைய துணை இருந்தால் மட்டும்தான். நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய இஸ்மை கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அந்த செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த செயலில் பரக்கத்தும் மேலும் அந்த செயலில் எந்த ஒரு தீங்குதலும் உண்டாகாது என்று ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அல்லாஹ் தஆலா முதன்மையான அந்த அல்லாஹ் தஆலாவை நாம் திக்ர் செய்வோம். யா அவ்வலு யா அவ்வலு யா அவ்வலு யா அவ்வல் யா அவ்வலு யா அவ்வலு யா அவ்வலு யா அவ்வல் யா அவ்வலு யா அவ்வலு யா அவ்வலு யா அவ்வல் யா
ஆசிர். அந்த ஆசிர் என்று சொன்னால் இறுதியானவன். அல்லாஹ்விடமே நம்முடைய இறுதி என்பது சென்றடையும். நாளை மறுமை நாளில் நம்முடைய இறுதி என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். நாளை மறுமையில் நாம் செய்த நன்மை எல்லாம் ஒரு பட்டோலில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பட்டோலை எவருடைய வலது பக்கத்தில் தரப்படுகிறதோ அவர் என்பது அவர் நன்மையை செய்தவராவார். மேலும் எவர் ஒருவர் அந்த பட்டோலை இடது பக்கத்தில் தரப்படுகிறதோ அவர் தீமை செய்தவராவார் என்று பதிவு செய்யப்படுகிறது. மேலும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் அதனுடைய உயிரை எடுத்த பிறகு 4 மலக்குமார்கள் மட்டும் மீதம் இருப்பார். அந்த மலக்குமார்களிடம் அல்லாஹ் தஆலா கேட்பார், மீதம் உள்ளவர் யார் என்று கேட்பார். அதற்கு அந்த மலக்குள் மௌத் சொல்வார்கள், யாருடைய ரப்பாக நீயும் மேலும் மலக்காக நாங்களும் இருக்கிறோம் ரப்பே, மேலும் அந்த 3 மலக்குகளுடைய உயிரை நீ கைப்பற்றுங்கள் என்று மலக்குள் மௌத்திடம் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவார். மேலும் மலக்குள் மௌத் அதன்படியே அந்த 3 மலக்குமார்களுடைய அந்த உயிரை கைப்பற்றி விடுவார்கள். மேலும் பிறகு அல்லாஹ் கேட்பார், இதன் பிறகு யார் இருக்கிறார் என்று கேட்டபொழுது ரப்பாக நீயும் மலக்குள் மௌத்தான நானும் இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மலக்குள் மௌத் கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய உயிரையும் நீங்கள் கைப்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் மலக்குள் மௌத் அவருடைய உயிரையும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அவர் உயிரை கைப்பற்றுவார்கள். அந்த நிலையை அல்லாஹ்விடத்தில் மலக்குள் மௌத் சொல்லி காட்டியிருப்பார்கள், யாருமே இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய உயிரை நான் கைப்பற்றிய போது எனக்கு அந்த நிலையை என்னால் அறிய முடியவில்லை. நான் என்னுடைய உயிரை கைப்பற்றும் பொழுதுதான் என்னால் அந்த நிலையை அறிய முடிகிறது. ஒரு ஆற்றினுடைய உயிருடன் ஒரு ஆட்டை தோலை உரித்தல் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு கடும் வலி உள்ளதுதான் மௌத்தாக இருக்கிறது. மேலும் நம்முடைய நம்முடைய இறுதி என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். நம்முடைய ஆர்வமும் அவரிடம் மட்டும்தான், நம்முடைய இறுதியும் அவனிடத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த திக்ர் செய்வோம். யா அஃபீரு யா அஃபீரு யா அஃபீரு யா அஃபீர் யா அஃபீரு யா அஃபீரு யா அஃபீரு யா அஃபீர் யா பிறக்கின்ற பொழுது முஃமினாக பிறப்பார்கள். மேலும் இறக்கும் பொழுது பலரும் காஃபிராக மரணிக்கிறார்கள். அந்த நிலையை விட்டு அல்லாஹ் தஆலா காட்டல் புரிவாராக. மேலும் நம்முடைய இறுதி நிலை என்பது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லியவாறே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. மேலும் நம்முடைய இறுதி நிலை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவாறே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. வாஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.